ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. ஒரு வார காலமாக நம்மை பாதுகாத்து அவருடைய சேட்டைக்குள் வைத்து உடல் சுகத்தை தந்து நீண்ட ஆயுசை தந்து நம்முடைய தேவை என்று அறிந்து நம்மை வழிநடத்தி வந்த மகிமை ஆண்டவருக்கு எல்லாரும் கைதாளம் போய்வோம். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று ஆவியானவர் நம்மை சுகமளிக்கப் போகிறார். சுகமளிக்கும் இந்த நாளிலே ஆவியானவர் இரட்டிப்பான சுகமளிக்கும் வல்லமை, அதிகாரத்தின் வல்லமை, கிருபை வல்லமை எல்லாவற்றையும் ஆண்டவர் கடவுள் பிள்ளைகளுக்கு இன்று தருவார். நாம் ஒவ்வொரு பேரும் இன்று இந்த ஆலயத்தில் சுகம் பெற்றுக்கொள்ள, விடுதலை பெற்றுக்கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்மை சுகம் அளிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவத்துக்காக மட்டுமல்ல, அவர் சிலுவையில் மரணமானார், சிலுவையில் அறையப்பட்டார். நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய துன்பங்களையும் கண்ணீர் கவலைகளையும் எடுத்து நிற்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவை அறையப்பட்டு அவர் நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் வல்லமை இன்றும் நமக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. நம்மை சுகமளிக்கும் ஆண்டவர் இதோ நமக்கு முன்னால் இப்போதும் ஜீவித்துக் கொண்டே இருக்கிறார். உயிரோடு அவர் இருக்கிறார். இந்த நாளிலே அவர் கடந்து வந்து நம் எல்லாரையும் விடுவிக்கிற கடவுளாய் இருக்கிறார். அந்த கடவுள் நம் கடவுள் ஆண்டவராகிய இயேசு இன்று நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். நாம் எல்லாருடைய கவலைகளையும் எல்லாருடைய அச்சங்களையும் வியாதிகளையும் தொல்லைகளையும் ஆண்டவராகிய கடவுள் எடுத்து மாற்றுவார். இன்று நாம் எல்லாரும் அவரை ஆராதிக்கிற இந்த நாளிலே பலவிதமான விடுதலைக்காக விசுவாசத்தோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் விடுவிக்கிறார், சுகம் கொடுக்கிறார். வியாதியோடு கடந்து வந்தவர்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார். பார்வையற்றவர்களுக்கு இயேசு பார்வை கொடுத்தார். நடக்க முடியாதவர்களுக்கு இயேசு சுகம் கொடுத்து நடக்க வைத்தார். திரளான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு அன்று வெளிப்படுத்தினார். இன்றும் ஆண்டவராகிய இயேசு நமக்கு விடுதலை தரும்படியாக, சுகம் தரும்படியாக அவர் நின்று கொண்டே இருக்கிறார். நீங்கள் இந்நேரம் அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அவருடைய வார்த்தை கேட்கக்கூடிய பகுதி நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் ஆண்டவர் அற்புதத்தை வெளிப்படுத்துவார். நீ அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உனக்கு அற்புதங்கள் வெளிப்படும். ஏனென்றால் அவர் வார்த்தையினால் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரங்களினால் அவர் தொட்டு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வையற்ற குருடனுக்கு அவருடைய உமிழ்நீரினால் அவர் அதை தொட்டு, கண்ணை தொட்டு பார்வை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமிழ்நீரை எடுத்து மண்ணை இதோ அவர் கலக்கி கண் மீது அவர் புரட்டவே பார்வை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையினாலும் விடுதலை கொடுக்கிறார். அவருடைய கரத்தினாலும் அவர் விடுதலை கொடுத்தார். அவருடைய வல்லமை பல நிலையில் வெளிப்படுகிறது. இன்று அவருடைய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. நீ அவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உன்னை கடவுள் விடுவிப்பார். ஹல்லேலூயா. சுகமளிக்கும் வல்லமை உனக்குள் பாயும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாங்கள் உங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இறுதி நேரத்திலும் உங்களுக்காக இன்று செபிக்கப்படும். ஹல்லேலூயா.
அந்த ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய கரம், இயேசுவின் கரம், உன்னை விடுவிக்கிற கரம், வல்லமை கரம் உன்னை தேடி வந்து உன்னை தொடும். ஹல்லேலூயா. எந்தெந்த உறுப்புகளிலே எந்தெந்த வியாதிகள் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது, அந்த இடத்தில் இயேசுவின் கரம் தொடப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுகமளிக்கும் ஆண்டவராகிய இயேசு இன்றும் நம்மை விடுவிக்க ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நமக்கு ஆண்டவர் திரளான அற்புதங்களையும் வியாதியிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார். நாம் பலரும் பல நிலையில் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை உடையவர்கள், இன்று இயேசு என்னை தொடுவார், அதன்படி உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவருடைய வார்த்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அப்போது அற்புதம் நடக்கும். நீங்கள் செபிக்கிற நேரத்தில் உங்களுடைய வியாதிகளை சொல்லி நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கும் போது அந்நேரம் அவருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதங்களை திரளாக ஆண்டவராகிய கடவுள் வெளிப்படுத்துவார். இனி நீங்கள் அஞ்ச வேண்டிய தேவையில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பல நிலையில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், விசுவாசம் குறைந்தவர்களும் இருக்கிறீர்கள். இன்று விடுதலை உண்டா இல்லையா என்ற நிலையில் இருக்கிறீர்கள். மரண வாதல் நின்று கொண்டிருக்கிறீர்கள், பல குழப்படியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். மருத்துவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தையினால் நீங்கள் நாட்களையும் மாதங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். மறந்தெடுத்தும் விடுதலை இல்லை. மருத்துவமனை கடந்து சென்று சிகிச்சை செய்தும் விடுதலை இல்லை. ஆண்டவராகிய கடவுள் இயேசு ஆவியானவர் இன்று உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் அஞ்சாதீர்கள். ஹல்லேலூயா. இன்று நான் உங்களுக்கு விடுதலை தருவேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் இன்று சுகத்தை தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெற அவருக்கு சித்தமா இல்லையா? அவருக்கு சித்தமானா நமக்கு விடுதலை என்ற நிலைவர்கள் இருக்கிறீர்கள். இல்லை, இன்று நமக்கு விடுதலையா இல்லையா? அப்படிப்பட்ட இரண்டு குணமுடையவர்கள், இரண்டு இதயத்துடையவர்கள் இருக்கிறீர்கள். இல்லை, இன்று கடவுள் நம்மை விடுவிப்பார், சுகம் தருவார் என்ற நிலையுடையவர்களும் இருக்கிறீர்கள். அந்த நிலையில் ஆண்டவராகி கடவுள் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எல்லா நாட்களிலும் விடுதலை தருகிறார். ஆனா இன்று கடவுள் நமக்கு விசேஷமாக ஒரு நாளை ஆயத்தமாக்குகிறார். சுகமளிக்கும் நாள் என்பதை கடவுள் ஆயத்தமாக்கி நமக்கு கடவுள் விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை வாசிப்போம். அவர் மலையினின்று இறங்கிய பின் பெருங்கூட்டம் அவரை பின்தொடர்ந்தது. இதோ தொழு நோயாளி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும் கூட்டமாக ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மத்தியில் ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். திரளான அற்புதம் அங்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொழுது நோய்க்காரன் ஒருவன் கடந்து வருகிறான். குஷ்ட நோய் உடையவன் ஒருவன் கடந்து வருகிறான். இதோ தன்னை தாழ்த்திக் கொள்கிறான், தன்னை அவன் மறைத்துக் கொள்கிறான். ஏனெனில் ஆண்டவராக இயேசுவுக்கு முன்னால் இதோ நிற்க தகுதி இல்லை என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. ஏனெனில் அவனுடைய பலகீனம் அப்படியா இருந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய வியாதி, தொழுது நோய் அப்படி உள்ள வியாதியா இருந்து கொண்டிருக்கிறது. யாராலும் பக்கத்தில் வர முடியாத வியாதி, எல்லாரால் நீக்கி வைக்கப்படக்கூடிய வியாதி, எல்லாரால் தள்ளப்பட்டு ஒதுக்கக்கூடிய
இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்திக் கொண்டார், தாழ்மையோடு மன்றாடுகிறார், தாழ்மையோடு கடவுள் பார்வையில் செபிக்கிறார், தாழ்மையோடு அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்கிறார், தாழ்மையோடு வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. தாழ்மையுடைய உன் செபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். உனக்கு எந்த பலகீனம் இருக்கிறது, உனக்கு எந்த நிலை ஒன்றில் இருக்கிறது, அதை மட்டும்தான் நீ நினைத்து செபிக்க வேண்டும். அவருடைய பாதத்தில், அவருடைய ஆலயத்தில், அவருக்கு முன்னால் நிற்க தகுதியில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பார்வையிலே நாம் யார் ஒன்றுமில்லையே. அந்த தொழுநோய்க்காரனை போன்ற உடையவர்கள் நாம். ஹல்லேலூயா. யாருக்கு பயன்படாதவர்கள். இதோ நமக்கு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாத மருந்துகள் எடுத்து விடுதலை இல்லை, எந்த தகுதியும் இல்லை கடவுள் முன்னால் நிற்க. ஆனால் ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார் என்று, சுகமளிக்கு நாள் என்பதை உன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதன்படி நீ இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார். உன்னை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மட்டும் ஆசை. இது தொழுநோயாளி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை குணமாக்க உம்மால் கூடும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் விரும்பினார். ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். மக்கு சித்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கு சித்தமானால் இந்த ஆதி என்னை விட்டு நீங்கட்டும், உமக்கு சித்தமானால் இந்த அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கடவுள் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, அல்பம் என்று பார்க்கிறவர் அல்ல, இவன் தொழுது நோய்க்காரன் என்பதை பார்க்கிறவர் அல்ல, மனித கண் அல்ல ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இரக்கத்தின் கண். ஹல்லேலூயா. மனித கண்ணில் என்னெல்லாம் இருக்கும்? தீ இருக்கும், தீர்ப்பு இருக்கும். மனித கண்ணில் அகங்காரம் இருக்கும், பெருமை இருக்கு. ஒரு நோயாளி பார்க்கும் போது, நாற்றம் அடிக்கும் போது தன்னை மறைந்து கொள்ளக்கூடிய நிலை இருக்கு. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவராகிய கடவுளுடைய கண் அங்கனம் அல்ல, இரக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்ணில் இரக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த தொழுநோய்க்காரனுக்கு அது தெரியாது. ஆயினும் அவனுடைய நிலையை வைத்து தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். இயேசுவே, ஆண்டவரே, மக்கு சித்தமானால் என்னை விடுவியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சித்தம் உண்டு சுகமாக. ஹல்லேலூயா. அவர் தொட்டு விடுதலை கொடுக்கிறார். அந்த கொடிய வியாதியில் இருந்த அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைக்கிறது. எதனால் விடுதலை கிடைக்கிறது? தன்னை தாழ்த்திக் கொண்டதால் விடுதலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பலரும் எப்படி செய்கிறோம்? டாக்டர், இந்த மருந்து சாப்பிட்டால் போதும் உங்களுக்கு விடுதலை, இந்த மருந்தினால் இத்தனை மாசம், இந்த மருந்து மாத்திரையினால், அதனால் இந்த ட்ரீட்மெண்டினால் உங்களுக்கு விடுதலை. நாம் கடவுள் மேல் கொண்ட நம்பிக்கை, விசுவாசத்தை விட்டு மருத்துவர் சொல்லக்கூடியதை நாம் விசுவசிக்கிறோம். ஆனால் அந்த தொழுநோய்க்காரனை விடுவிக்க யாரும் இல்லை, விடுதலை கொடுக்க இந்த மருந்தும் இல்லை. எல்லாரும் கைவிடப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட இதோ மனிதனுக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறார். எப்படி இயேசுவின் வல்லமை அவன் மேல் பாய்
வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று உனக்கு கொடிய வியாதி இருந்து கொண்டிருக்கிறது. சிகிச்சை செய்ய உனக்கு பணம் இல்லையே, உன்னை விசாரிக்க யாரும் இல்லை, நீ இறந்தாலும் யாருக்கு பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட நிலையில இதோ தொழுநோய்க்காரனை பணி ஒதுக்கப்பட்டிருக்கிறாயோ, இந்த இயேசுவின் வல்லமை உன்னை சுகமாக்கும். ஹல்லேலூயா. ஏனெனில் உன்னை தாழ்த்திக் கொண்டாயோ, இந்த யாரை மக்கள் சித்தமானால் நீங்கட்டும் என்று நீ தாழ்மையோடு எண்ணி செபிப்பாயோ, ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே, விடுதலை கொடுக்கிற வல்லமே உன்னை சுகமாக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வியாதி மறந்தில்லையே, யாராலும் விடுவிக்க முடியாது, யாராலும் தொட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, பகச்சையாதே. அப்படிப்பட்ட இந்த வியாதியிலிருந்து இயேசு விடுவிக்கிறார். உனக்கு முன்னே ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. வெளியே சொல்ல முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறாயோ, மருத்துவனை வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதோ, இயேசுவின் வல்லமை இன்று உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பாய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தாழ்மையான ஜெபம், உன் பொறுமையான ஜெபம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வரை வாசிப்போம். அங்கே பிணியாளர் ஒரு சிலர் மீது கைகளை வைத்து குணமாக்கியது தவிர வேறொரு புதுமையும் செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு விசுவாசம் இல்லாததை கண்டு அவர் வியப்புற்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் கழிந்த முறை இந்த சுகமளிக்க ஆராதனையில் இந்த ஜெபத்தில் கடந்து வந்தீர்கள். ஐயோ, விடுதலை இல்லை, என்னடி ஆதி இருந்து கொண்டிருக்கிறது, என்ன நிலையில் உனக்கு விசுவாசம் குறைவா இருக்கிறது, இன்னும் கடவுள் நம்மை விடுவிப்பாரா இல்லையா, நமக்கு விடுதலை உண்டா இல்லையா, இல்லை என்றால் அவருக்கு விருப்பமானால் என்னை விடுவிக்கட்டும் என்ற பல நிலை உனக்கு விசுவாசம் குறைவா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை இன்று அனைவர் மேல் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. சுகமளிக்கும் வல்லமை, வியாதி தொல்லையிலிருந்து அவனை விடுவிக்கிற வல்லமை அனைவர் மேல் ஆண்டவர் இன்று ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சிலருக்கு அற்புதம் நடக்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லார் மேல் சுகமளிக்க வல்லமை ஆண்டவர் அனுப்புகிறார், ஆவியானவர் அனுப்புகிறார், இயேசு கரத்தை நீட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை மூலமாக உனக்குள் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை, அவரிலிருந்து வல்லமை இறங்கவில்லை, அவருக்கு அற்புதத்தை மலையாளத்தையும் ஒரு சிலருக்கு வெளிப்படுத்த முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சஞ்சலம் இருக்கிறது, மறந்தா விடுதலையா, மறந்தா ஜெபமா, மறந்தா இயேசு வல்லமையா, என்ன பல நாளை உனக்கு சஞ்சலம் இருந்து கொண்டிருக்கிறது, உனக்கு விசுவாசம் குறைவா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், அற்புத அடையாளங்களை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அநேகருக்கு அற்புதம் வெளிப்படவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவிலிருந்து வல்லமை இறங்கவில்லை. ஹல்லேலூயா. அதை இயேசு உணர்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. வேப்படைந்தார். ஹல்லேலூயா. இத்தனை
ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் என்று விடுதலை தருவார். அது எத்தகைய ஆதியானாலும் சஞ்சலப்படாதீர்கள். இயேசுவின் வல்லமைக்கு முன்னால் அது உடைந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை முடவனை நடக்க வைக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை உன் இரத்தத்தில் இருக்கிற கோளாறை மாற்றும். ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை உன் காற்றுக்குள் இறங்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை தளர்ந்து போகிற நரம்புகளுக்கு பாயும். ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை உடைந்து போகிற உன் எலும்புகளுக்கு இறங்கும். ஹல்லேலூயா. இதோ இயேசுவின் வல்லமை கூடியிருக்கிற எல்லார் மேல் வெளிப்படுகிறது. ஆனால் விசுவாசம் இல்லாத மக்களுக்கு அற்புதம் வெளிப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவருடைய ஊழியர்கள். நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்று நீ சொல்லுகிறதை காட்டிலும், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நீ சொல்லுகிறதை காட்டிலும், நான் ஆண்டவர் மேல் விசுவாசம் கொண்டு எந்த அற்புதம் ஒன்றில் வெளிப்படுகிறது மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவோடு உனக்கு விசுவாசம் குறைவென்றால் நான் ஊழியர்கள் இல்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறது சமமாகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பொருட்டே இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள் இயேசுவை விசுவாசிப்பார்கள். கடவுள் பிள்ளைகள் எல்லா நிலையிலும் கடவுள் மேல் விசுவாசம் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அற்புதம் நடந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. சுயத்துக்கும் மாம்சத்துக்கும் இடமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அற்புதத்திலே, அவருடைய வல்லமை என்ற அடையாளத்திலே இதோ இயேசுவின் பிள்ளைகள் வாழ்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் 10 பேருக்கு செபிக்கிறோம் தலையில் கை வைத்து. அதில் 8 பேருக்கு விடுதலை, 2 பேருக்கு விடுதலை இல்லை. ஏனென்றால் விசுவாசம் இல்லாதவர்களுக்கு வல்லமை வெளிப்படாது. ஹல்லேலூயா. விசுவாசம் குறைவான மனிதனுக்கு வல்லமை இறங்கி வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வழி நடத்தும் போது ஒரு சிலர் பேசுவார்கள், வழிநடத்தல் ஜெபங்கள், நமக்கு தீர்க்க தரிசனம் இல்லை, நமக்கு ஒரு வெளிப்படுத்தலும் இல்லை. ஒரு சிலருக்கு தான் வெளிப்படுத்தல், ஒரு சிலருக்கு தான் தீர்க்க தரிசனம், ஒரு சிலருக்கு தான் விடுதலை, அற்புதம். ஏன் உனக்கு தீர்க்க தரிசனம் வரவில்லை? ஏன் உனக்கு வெளிப்படவில்லை? அவருடைய வல்லமை உன்னை தேடி வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய குறைவுகள், உன் விசுவாச குறைவுகள், ஹல்லேலூயா, இது உண்மையா இல்லையா என்ற சிந்தனை, ஹல்லேலூயா, உன் எண்ணங்கள், ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு இயேசுவோடு இருந்த வல்லமை வெளிப்படவில்லை. ஹல்லேலூயா. அந்த அற்புதம் குறைவாக வெளிப்பட்டது, அந்த அற்புதங்கள் வெளிப்படவில்லை. இயேசு உணர்ந்து கொள்கிறார், இந்த மக்களில் அதிகமே இதோ கடவுள் மேல் விசுவாசம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளோடு இயேசு பேசுகிறார். இதோ கடவுளை விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமை காண்பார்கள். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் தான் இதோ கடவுள் வல்லமையை மகிமை நீ காண்பாய். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி விண்ணப்பம் சொல்லும் போது அற்புதம். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி ஊழியக்காரி கரவைக்கும் போது விடுதலை. ஹல்லேலூயா.
விண்ணப்பத்தினால் ஜெபிக்கும் போது விடுதலை. ஹல்லேலூயா. இது அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய வல்லமை இறங்கி வர வேண்டும். இயேசுவின் வல்லமை இறங்கி வர வேண்டும். இன்று நாம் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கடவுள் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் தளர்ந்து போக தேவையில்லை. உடல் சுகம் ஆரோக்கியத்தை ஆண்டவர் தருவார். நீண்ட ஆயுசை உனக்கு தருவார். மருத்துவமனை வாதலை பூட்டுவார். சிமித்தேர் வாதலை பூட்டுவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்று கேட்கலாம், அப்போது விசுவாசம் உள்ளவர்களுக்கு வியாதி இல்லையா? விசுவாசம் உள்ளவர்களுக்கு வியாதி வராதா என்று நீங்கள் கேட்கலாம். மாம்சம் இருக்குவர் எல்லாருக்கு வியாதி மரணங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய விசுவாசத்தின் ஜெபம், அவர்களுடைய விசுவாசம் வல்லமை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. வியாதி ஒன்று இல்லாமல் போகும். ஹல்லேலூயா. இன்று வியாதி என்றால் நாளை வியாதி இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். இந்த நாளை நாம் கடந்து வரக்கூடியது விசுவாசத்தோடு வர வேண்டும். சுகமளிக்கும் ஆராதனை, விடுதலை கொடுக்கும் ஆராதனை, ஆண்டவர் நமக்கு ஆயத்தமாக்கி ஆராதனை. இந்த நாள் எனக்கு விடுதலை நிச்சயம் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன்னுடைய நிலைகளை அறிந்து தாழ்மையுடைய ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்ற ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது நிலை, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு விடுதலை இல்லை, அற்புதம் நடக்காது என்பதை ஆண்டவர் இதோ இன்று வெளிப்படுத்துகிறார். நீங்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? இன்று விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேதத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்நாள் வரை நீங்கள் விசுவாச குறைவாய் இருந்திருக்கலாம். இனி நீங்கள் விசுவசிக்க வேண்டும். அப்போது இன்று நீ இந்த ஆலயத்தை விட்டு இறங்குக்கு முன்னால் உனக்கு அற்புதம் நடக்கும். உன்னில் இருக்கிற வியாதிகள் நீங்கி போகும். உன்னில் இருக்கிற மரண வாதல் பூட்டப்படும். உன்னில் இருக்கிற பொல்லாப்பு இருளுகள் அகற்றப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை விசுவசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமை காண்பார்கள். இந்த மாதம் இது கடவுளை விசுவசிக்கிறவர்களுக்கெல்லாம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற மாதம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் மாதம் இது. மகிமை உதயமாகிற மாதம், ஒளி தோன்றக்கூடிய மாதம். இன்று ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அற்புதம் நடக்கவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்கு தேவை. அது நம்முடைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை அடித்தளம். ஹல்லேலூயா. கடவுள் மகன் மகள் என்ற அந்த பேர் குடும்பம், கடவுள் குடும்பம், ஊழியர்கள், இறை ஊழியர்கள், அவர்களுடைய சாயலே விசுவாசம். ஹல்லேலூயா. 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 மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். மாலையானதும் பேய் பிடித்த பலரை அவரிடம் கொண்டு வந்தனர். அவர் பேய்களை ஒரு வார்த்தையால் ஓட்டினார். நோயுற்ற அனைவரையும் குணமாக்கினார். ஹல்லேலூயா. 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 பேய் பிடித்தவனே, யாராலும் அடக்க முடியாதவனே, எந்த சங்கிலினால் நிறுத்த முடியாதவனே, எங்களை அடைத்து வைக்க முடியாத பேய் பிடித்த ஒருவனை இயேசுவோடு கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஒரே வார்த்தையினால பேயை ஒட்டினார். ஹல்லேலூயா. இது அதிகாரத்தினால, அவருடைய வார்த்தையினால சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிசாசை ஓட்டினார், பேயை ஓட்டினார், பண பிசாசை ஓட்டினார். ஹல்லேலூயா. இந்த சுகங்களுக்கு இந்த
ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற மந்திரவாத கட்டுகள், பிசாசின் பந்தனங்கள், மன அழுத்த வியாதிகள், தொல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு இன்று வந்திருக்கிறார். இந்த சனங்களுக்கு நாளை உனக்கு கடவுள் ஆயத்தமாக்கி இருக்கிறார். இந்த உணவை உனக்கு ஆயத்தமாக்கிறார். இந்த விருந்தை உனக்கு ஆயத்தமாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னில் இருக்கிற பேய்கள் ஓடக்கூடிய நாள். ஹல்லேலூயா. உன்னை ஆளுகை செய்கிற மன அழுத்தங்கள் உடைகிற நாள். ஹல்லேலூயா. கெட்ட கனவுகள் உடைகிற நாள். ஹல்லேலூயா. தீமை இச்சைகள் எரிந்து போகிற நாள். ஹல்லேலூயா. மந்திரவாதங்கள் உடைகிற நாள். ஹல்லேலூயா. கோமங்கள் அழுகிற நாள். ஹல்லேலூயா. இது பேய் பிடித்தவனை இயேசுவோடு கொண்டு வருகிறார்கள். யாராலும் விடுவிக்க முடியவில்லை, யாராலும் அவனை அடக்க முடியவில்லை. பிசாசின் பந்தனம் மூடி இருந்தது. இயேசுவின் வல்லமை ஒரே வார்த்தையினாலே இதோ புறப்பட்டது. ஹல்லேலூயா. படைப்பிசாசை ஆண்டவர் அழித்து விட்டார். ஹல்லேலூயா. இந்த அவருடைய வல்லமை இதோ தீர்க்க தரிசனமாகவும் உனக்கு விடுதலையாகவும் இதோ விண்ணப்பத்தின் மூலமாகவும் இதோ வேதத்தின் வசனத்தின் மூலமாக உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பந்தனங்கள் உடைக்கப்படுகிறது. எல்லாம் கைதாளத்தோடு ரிபாதா பாலா 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 பாலா. ஆமே 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 ஆமே. சம்பா பாபா ராபா லாபா 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 ரிபாதா பாலா 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 பாச்சாத்தானே. இயேசுவின் அதிகாரத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, பிசாசு அழிக்கிற வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை, இயேசுவோடு இருந்த வல்லமை. ரிபாதா பாலா 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 பாலா. ஆமே. நன்றி. உன்னுடைய இல்லத்தின் தலை வாதல்களிலே, முக்கு மூலைகளிலே, உன் இல்லத்தில் இருக்கிற நடை வாதலிலே ஆண்டவர் அக்கினியை போடுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய காலடி மணல்களை எடுத்தார்களோ, உனக்கு எதிராய் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ, உன் படகு வள்ளங்களுக்கு எதிராய் ஓதுகிறார்களோ, உன் வேலைக்கு எதிராய் ஓதுகிறார்களோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் படை பிசாசு பந்தனத்தை இந்த ஆண்டவராகிய கடவுள் சுகமளிக்கின்ற ஆராதனை மூலமாக இதோ ஆண்டவர் எரித்து விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கரத்தினால் தொட்டு விடுதலை கொடுக்கிறார். அவர் வார்த்தையினாலும் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். விசுவாசத்தின் மூலமாய் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மையோட ஜெபத்தின் மூலமாய் விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. பயப்படாதீர்கள் மக்களே, மகிமேன் மக்களே, மகிமேன் விட்டாரே. ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உடைக்கிற வல்லமை இருக்கிறது. உங்கள் துன்பத்தை கண்டு இஸ்ராயல் மக்களுடைய அடிமைத்தனமும் ஐயோ வேதனை உபத்திரவம் பாடுகளும் எல்லாவற்றையும் அழுகை சத்தம் கலர் சத்தம் இதோ எல்லாவற்றையும் கண்ட ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்தார். எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். உங்களுடைய பாடுகளையும் அழகை உங்களை படுத்துகிற நிலைகளையும் விசுவாசத்தின் சோதனைகளையும் விசுவாச பாதையில் உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளையும் அழுகையும் ஒப்பாரிகளையும் வறுமையையும் உங்கள் கடன் தொல்லைகளையும் உங்கள் இரத்தத்தை அவன் சாராக குடித்துக் கொண்டிருக்கிற நிலையை ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் அலறி 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 ஜெபிக்கிறதே ஏசப்பா கண்டார். ஹல்லேலூயா. அது நான் சுகமளிக்கும் நாள் என்பதை, அது உங்களுக்குரிய நாள் என்பதை, உங்களுக்கு விடுதலை நாள் என்பதை ஆயத்தமாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களில் உதயமாகிறது. எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய மரணமாக்கிறார். ஆமென், 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 ஆமென். நன்றி,
பிடித்த ஒருவனை கொண்டு வந்தார்கள். பேய் பிடித்தவனை இயேசுவோடு கொண்டு வந்தார்கள். அவர் ஒரே வார்த்தையினால் பேயை ஓட்டினார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையாகிய வார்த்தை, வேதத்தின் கேடமாகிய வார்த்தை உன்னை தேடி வருகிறது. ஹல்லேலூயா. அதிகாரத்தின் வல்லமை உன்னை தேடி போகிறது. ஹல்லேலூயா. பேய் ஓடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஆண்டவர் வியாதியோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் மருந்து மாத்திரையோடும் வீணான செலவுகள் பகுதி உழைக்கக்கூடியது பகுதி மருத்துவமனையில் பல நிலையில் இருந்து கொண்டிருக்கிற, அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிற, மறந்தெடுத்தாலும் விடுதலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடவுள் நமக்கு என்ன செய்ய போகிறார்? வாசிப்போம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதோ நாம் சிகிச்சை செய்து என் பிள்ளைகளில் இந்த சுகமளிக்கு மாறாதலையிலே இந்த இறுதியான சப நேரத்திலே நான் என் பிள்ளைகளை சிகிச்சை செய்து, என்ன சிகிச்சைகள்? கட்டிகள், யாதிகள், தீராத யாதிகள், பலவித கொடிய வேதனைகள், துன்ப காயங்கள், இதன் மேல் இன்று நாம் சிகிச்சை செய்து அவர்களுடைய காயங்களை ஆற்றி என் பிள்ளைகளுக்கு இருக்கிற வேதனையாகிய யாதி துன்பத்தால் ஏற்படுகிற இதோ காயம், வலி, துன்பம், அந்த காயங்களை அவர்களை நலமாக்குவோம். காயத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற, எப்போது விபத்து, ஆபத்து, மரணம், மச்சம், அந்த காய நிலையோடு இருக்கிறவர்களை நாம் நலமாக்குவோம். இன்று நாம் நலமாக்குவோம். இந்த சுகமளிக்கு நாளிலே நாம் சிகிச்சை செய்வோம். இறுதி ஜெபத்தில் நாம் சிகிச்சை நடத்துவோம். மருத்துவராய் வந்து சிகிச்சை பண்ணுவோம். ஆபரேஷன் நடக்கும். இன்னும் விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து கொடிய யாதி துன்பத்திலே, மரணத்திலே, நடுக்கத்தில் இருக்கிற, காயத்தோடு வேதனையோடு இருக்கிறவர்களை நாம் நலமாக்குவோம். அவர்களுக்கு சமாதானத்தை உண்மை மிகுதியாக அளிப்போம். சமாதானத்தையோ உண்மையை நாம் மிகுதியா அளிப்போம். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம் இல்லையே. ஒரு யாதி மறந்தெடுக்கும் போது அடுத்த யாதி, ஒரு நாள் ஒரு யாதி வரும்போது அடுத்த நாள் இனி ஒரு யாதி, அப்படியாக நிறைய மருந்துகள், டேப்லெட்டுகள் எடுக்கக்கூடிய நிலை, அப்படி மருத்துவமனையில போகக்கூடிய நிலை, உன்னை சூழ்ந்து சமாதானம் இல்லை. ஐயோ, நமக்கு நிம்மதி இல்லை. உனக்கு இன்று கடவுள் உன்னை சுகமாக்கி, உன் காயத்திலிருந்து, உன் வியாதியிலிருந்து, பிசாசு தொல்லையிலிருந்து உன்னை சுகமாக்கி, உனக்கு இன்றிலிருந்து திரளான சமாதானத்தை தந்து, உண்மையை தந்து, திரளாய் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாகவே உனக்கு திரளான ஆசீர்வாதம் தருவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறார். உண்மையாகவே உனக்கு சமாதானத்தை தருவோம். உன் காயங்களை கட்டுவோம். உன் காயத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவோம். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை தந்து உண்மையாகவே உன்னை திரளான ஆசீர்வாதம் தருவோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே என்கிறார் ஆவியானவர். நான் பேசுகிறது பொய் அல்ல, இதில் எந்த பொய்யும் இல்லை. ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நமக்காக அவர் பாடுகள் பட்டார். நமக்காக நம்முடைய யாதிகளை அவர் சுமந்தார். காயமானார். அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்கிறது. ஹல்லேலூயா. ஆதலால் தழும்புகளை நான் சுகமாக்கி உன்னுடைய உனக்கு
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதர்களுக்கு நான் உண்மையாகவே இதை செய்வேன், நீ என்னை நம்பு என்று சொல்வதை போல இன்று உன்னை படைத்தவர் பேசுகிறார். விசுவசிக்கிற உன்னை பார்த்து சொல்லுகிறார், இதா நீ நம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரளா ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் என்று தருகிறார். வியாதி தொல்லைகளை உடைத்து பிசாசின் கட்டுகளை அறுத்து உன் தாழ்மையுடைய ஜெபோ, இது உன் வேண்டுதல் ஜெபோ, உன் விசுவாசத்தின் ஜெபோ இன்று கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு இன்று வந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்ற நிலையிலே நீங்கள் விசுவாசத்தோடு வந்த உங்களை கடவுள் இன்றி விடுவித்து ஆசீர்வதிக்கிறார். ஆதலால் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். நீ நம்பின இயேசு இன்று உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை நேரம் உன்னில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய வல்லமை நேரம் உன் இல்லத்தின் வாதிலை நோக்கி பாய்கிறது. ஆண்டவருடைய வல்லமையே இந்த நேரத்திலே உன் விண்ணப்பங்களை சுற்றி பம்பரமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் உள்ள உறுப்புகள், உன் வெளி உறுப்புகள், இரத்த நாளங்கள், நாடி நரம்புகள் எல்லாவற்றிலும் சுகமளிக்கும் வல்லமை இதோ ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு என்று சிகிச்சை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மருத்துவர் வருகிறார், இதோ சிகிச்சை செய்வதற்காய் வருகிறார். இலவசமாக நன்றாக சிகிச்சை நடக்கிறது என்று சொல்லப்படும் போது எல்லாரும் ஓடி செல்லுவோம். இன்று ஆண்டவர் உன்னை இலவசமாய் அழைத்தார். இது ஆண்டவர் இன்று உங்களை அழைத்திருக்கிறார். இன்று எதற்காக அவர் அழைத்தார்? ஆவியானவர் இன்று சிகிச்சை செய்ய. ஹல்லேலூயா. உன்னுடைய வியாதிகளை அறிந்து உனக்கு இன்று சிகிச்சை நடக்கப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய காயங்களை அவருடைய தழும்புகளாலே உனக்கு சுகம் தருகிறார். ஹல்லேலூயா. சமாதானமற்ற உன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ யாதி பிசாசின் கட்டு பந்தனோ தூக்கம் இல்லை, எல்லாவற்றையும் நினைத்து மகனை நினைத்து மகளை நினைத்து மனைவியை நினைத்து கணவனை நினைத்து இரத்த உறவுகளை நினைத்து உனக்கு சமாதானம் இல்லையே, உனக்கு சமாதானத்தை தருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இன்று ஆசீர்வதிக்கிறார். சுகமளிக்க இந்த நாளிலே அவருடைய வார்த்தையின்படியாக அவர் நம்மை ஆசீர்வதித்து பெருத்த விடுதலை தருவார். இந்த விடுதலை உனக்கு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பொருத்தனை செய்ய வேண்டும். ஆண்டவரை நீர் எங்களுக்கு காட்டக்கூடிய இந்த அனுபவங்கள், நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய இந்த அற்புதங்களை நாங்கள் சபையார் மத்தியிலே எடுத்து செல்வோம் என்று நீ இன்று பொருத்தனை செய்யும் போது அது எத்தனை ஆதியாயிருந்தாலும், அது எத்தனை பிசாசின் கட்டுகளாக இருந்தாலும், எத்தனை மந்திரவாதங்களாக இருந்தாலும், இன்று கடவுள் உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord. Amen, amen. அற்புதத்தின் வல்லமே, அற்புத அதிசயத்தின் வல்லமே, இயேசுவின் வல்லமே, இயேசுவின் வல்லமே, உயர்த்தல வைத்த வல்லமே, சுகமளித்த வல்லமே. ஆமென். அக்கினே, அக்கினே, விடுதலை, 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 சுகமளிக்கும் வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே, எல்லா மக்கள் மீது இறங்கட்டும். சுகமளிக்கும் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே ஊற்றப்படுவதாக. தேவ பிள்ளைகளே ஊற்றப்படுவதாக. சுகமளிக்கும் வல்லமே, இயேசுவின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே,
திருடனுக்கு விடுதலை. ஆமென். தொழு நோயை விடுவித்து சுகமளிக்கும் வல்லமே என்னுடைய வாழ்க்கையில் இறங்குவதாக, இவர்களிலே இறங்கி நிற்பதாக. பார்வையற்ற குருடனுக்கு விடுதலை வல்லமே இன்று விசுவசிக்கிறேன். இறை மக்களிலே அற்புத அடையாள வல்லமே, சுகமளிக்கு வல்லமே, பேவட்டு வல்லமே, அந்த வார உடைக்கிற வல்லமே, யாதி தொல்லைகளை உடைக்கிற வல்லமே, மரண போதலே நீக்கி போடுகிற வல்லமே, மரண போதலே நீக்கி போடுகிற வல்லமே, மரண அச்சத்தை நீக்கி போடுகிற வல்லமே, விபத்தை நீக்கி போடுகிற வல்லமே, வல்லமே ஊற்றுவீராக, வல்லமே ஊற்றுவீராக, வல்லமே ஊற்றுவீராக, வல்லமே ஊற்றுவீராக. ஆமென். சுகமளிக்கும் வல்லமே, இயேசுவின் வல்லமே, தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ஆதி தொலைகளே ஒப்புக் கொடுப்பு, குடும்பங்களை ஒப்புக் கொடுப்பு, கணவனை ஒப்புக் கொடுப்பு, மனைவியை ஒப்புக் கொடு, பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்க. ஆமென். முடியாத நிலையில் இருக்கிற லபா லபா, நீ கம்பா தபா லபா லபா, நீ பாலா பாலா பாலா, அடங்கி நிற்கட்டும். எல்லாரிலும் பற்றி எரியட்டும், எல்லாரிலும் பாயட்டும். செபித்துக் கொண்டிருக்கிறேன். குடும்பங்களுக்காய் செபிக்கிறேன். ஊழியர்களுக்காய் சோதனை, விசுவாசிகளுக்காய் சோதனை, ஆண்கள் பெண்கள் சிறியோர் பெரியோர் எல்லா மக்களுக்காய் சோதனை, இன்று புதிதாய் வந்த மக்களுக்காய் சோதனை. ஆமென். சுகமளிக்கு வல்லமே எல்லாரும் இறங்குவதாக. உச்ச தலைமுறை உள்ள காலுவரே இந்நேரம் ஊற்றப்படுவதாக. ரிபா பாபா பாலா பாலா, ரிகா பாலா பாலா பாலா, ரிபா பாபா பாபா பாபா. சுகமளிக்கு வல்லமே, ஊற்றிடு வல்லமே, ஊற்றிடு வல்லமே, விடுதலை வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, இயேசுவின் வல்லமே, இயேசுவின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, இயேசுவின் வல்லமே, இயேசுவின் வல்லமே, தழும்புகளில் இருந்து ஆமென் பாய்ந்த வல்லமே, இரத்தத்தில் இருந்து, இயேசுவின் காயங்களில் இருந்து, இயேசுவின் இரத்தத்தில் இருந்து, முள்முடியில் இருந்து இறங்கிய வல்லமை, சுகமளிக்கு வல்லமை, சுகமளிக்கு வல்லமை. எல்லா இருளை உடைக்கட்டும், எல்லா சாபத்தை உடைக்கட்டும், எல்லா யாதியை உடைக்கட்டும். உச்ச தலைமுறை உள்ள காலுவரை இயேசுவின் வல்லமை பாயட்டுமே. Sobre, 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 shamba, ba, 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 ibala, bala, wada, bada, ba, 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 ibala, bala, me, மூளை அறைகள் மேலே வல்லமே, இயேசுவின் வல்லமே, மூளை மண்டலங்கள் மேலே இயேசுவின் வல்லமே, அங்கு ஓடிக்கொண்டிருக்கிற நரம்புகள், எலும்புகள், நரம்புகள், ஆமென், இரத்த நரம்புகள், ஆமென், மூளை நரம்புகள், ஆமென், சுகமளிக்கு வல்லமே ஊற்றப்படுவதாக. தலை சேருகள்
நல்ல வேதனையோடு இருக்கிறவர்கள் வல்லமையோடு செபிப்போ. மலர்ந்தெடுத்து விடுதலை இல்லை. இயேசுவின் வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே உன் தலைகளிலே, ஆமே, மூளை மண்டலங்களிலே இறங்கி நிற்கிறது, உன்னை விடுவிக்கிறது. ஆமே, தலை வேதனை மாறி போகட்டும் ஆண்டவரே. ஆமே, தீராத தலை வேதனை நீர் கட்டிகள் வெளியேறட்டும். தீராத வயிற்று வலிகள், கடல் பெண்கள், ஐஸ்வர்யாதிகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே சுகம் கொடுக்கட்டும். இந்நேரம் வயிற்றிலே, சிறுகுடலிலே, பெருக்குடலிலே, உணவு குழாயிலே இயேசுவின் வல்லமே பாய்வதாக. சுகமளிக்கும் வல்லமே பாய்வதாக. இயேசுவின் வல்லமே பாய்வதாக. சுகமளிக்கும் வல்லமே, வயிற்று வலிகள், வயிற்று வேதனைகள், வியாதிகள் நீங்கி போகட்டும், நீக்கப்படட்டும். ஆமென். இயேசு வல்லமே. சுகமளிக்கும் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே, தாங்க முடியாத வேதனை, கேஸ் பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய கேஸ் யாதிகள் வெளியேறு இயேசு நாமத்திலே. ஐஸ்வர்யாதி கேஸ் பிரச்சனைகள், சிறுக்குடு பெருக்குடலில் இருக்கிற பிரச்சனைகள் வெளியேறட்டும். ஆமே, இரத்த நாளங்களுக்கு செபிக்கிறேன். எல்லா உறுப்புகளுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிற இரத்த நாளங்களுக்கு செபிக்கிறேன். இரத்த கோளாறுகள் வல்லமையினாலே சுகம் கொடுக்கட்டும், சுகம் அளிக்கட்டும். இரத்த கோளாறுகள் அகன்று போகட்டும். இரத்தத்தில் இருக்கிற வைரசுகள், கிருமிகள் எரிந்து போகட்டும். இயேசு வல்லமே, இரத்த குழாயிலே, இரத்த
கண்களுக்கு பார்வை, கண் நரம்பிலே வல்லமை பாயட்டு, பார்வை வரட்டு, காதரையிலே வல்லமை பாயட்டு, காது ஆதி வேதனை பிரச்சனை மறையட்டு, கேள்வி உண்டாகட்டு. இயேசுவின் வல்லமை சுகமளிக்கு வல்லமை காதரைகளுக்கு இறங்கட்டு, காதரைக்கு இறங்கட்டு, கண் நரம்புகளுக்கு பாயட்டு. இயேசுவின் வல்லமை தொண்டைக்கு இறங்கட்டு, நாவை விரைக்கக்கூடிய நிலை, ஆமே பேச்சு தடுமாறக்கூடிய நிலை விலகி போவதாக, நாவுக்கு திடன் உண்டாவதாக, நாவுக்கு திடன் உண்டாவதாக. சக்குலாயிலே வல்லமை இறங்கட்டு, ஆஸ்மா யாது, வலுவை யாது, வெளியேறு, வெளியேறு. சுகமளிக்கு வல்லமை சோசமிட்டு ஆஸ்மாயை உடைத்து விடுங்க, எடுத்து விடுங்க. கபங்களை சுரக்குது, கிருமி வைரஸ் எடுத்து விடுங்க. சோசக்குழாய்க்கு விடுதலை, சுருங்கி போடு. சோசக்குழாயை வல்லமையினாலே மூட்டி விரித்து விடுங்க, விரித்து விடுங்க. அற்புதம், அதிசயம், அற்புதம், அதிசயம். ஆமே, ஆமே. ஈரலுக்கு வல்லமை இறங்கட்டு, இல்லாமே வல்லமை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க. ஆமே, இவரில் வல்லமை ஊற்றுங்க, வல்லமை. அங்கிருக்கிற பிரச்சனைகள் அகன்று போகட்டு, வியாதிகள் நீங்கி போகட்டு. நிபாத பாலா பாலா ரத்த கோட்டைகள் மூடுங்க. இயேசுவின் ரத்தம் வல்லமை புது லிவராய் மாற்றட்டு. ஆமே, இயேசுவின் வல்லமை சுகமளிக்கு வல்லமை அற்புதத்தை வெளிப்படட்டு. கிட்னிக்கு வல்லமை, சுகமளிக்கு வல்லமை, அற்புதத்தின் வல்லமை. கிட்னியில் இருக்கிற கட்டிகளை கரைக்கட்டு, கற்களை வெளியேற்றட்டு. இனி கற்க உருவாகாத பெண்ணே, வைரசுகள், கேடுகள் வெளியேறட்டு, வெளியேறட்டு. அற்புதத்தின் வல்லமை கிட்னிக்கு பாயட்டாமே. Glory to Lord. நன்றி. ரிபாலா பாலாபா. அற்புதத்தில் வல்லமே, சுகமளிக்கு வல்லமே, இயேசுவின் வல்லமே கிட்னியில் இறங்குவதாக, கிட்னியில் பாய்வதாக, லிவரில் பாய்வதாக, ஆட்டுக்குள் பாய்வதாக, ஆட்டுக்குழாய் பாய்வதாக, நரம்புக்கு பாய்வதாக. அடைப்புகள் வெளியேறட்டும், அடைப்புகள் திறக்கப்படட்டும். வல்லமையினாலே, வல்லமையினாலே, இயேசுவின் வல்லமையினாலே, உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே, மரித்த லாசரை எழுப்பிய வல்லமையினாலே, அற்புதம், அதிசயம். வியாதியே இல்லை, ஆட்டு பிரச்சனை இல்லை, கிட்னி பிரச்சனை இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, இருமைகள் வெளியேறுவதாக. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். கொடிய காய்ச்சல் வைரசுகள் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாவதாக. வல்லமை, வல்லமை ஊற்றுங்க, ஊற்றுங்க. ரெட்டிப்பான வல்லமை காய்ச்சலை விரட்டுங்க, நீக்கி போடுங்க. நிபாத பல 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 பல. ஆமே, நன்றி. அகன்று புகட்டும் ஆண்டவரே. பிரஷர் யாதே கண்ட்ரோல் ஆகட்டும், ஒன்றுமில்லை. ஆமே, ஹை பிரஷர், லோ பிரஷர் எல்லாம் வெளியேறட்டும். இயேசுவின் ரத்தம் வல்லமே, சுகமளிக்கு வல்லமே, எல்லாருக்கும் விடுதலை, எல்லாருக்கும் அற்புதம். ஆமே, சுகரியாதே வெளியேறட்டு, அற்புதம் வெளிப்படட்டு. தைராய்டு கட்டி, தைராய்டு வீக்க கட்டிக, ரத்தத்தில் இருக்கிற வைரசுகள் வெளியேறுவதாக. தைராய்டு கட்டிக, தைராய்டு பண்ண யாது நீங்கட்டும் ஆண்டவரே, வெளியேறட்டும் ஆண்டவரே. சுகமளிக்கு வல்லமே. ஆமே, ஆமே, ஆமே. தொண்டைக்குள்ளே சுரக்கட்டும், தைராய்டு நீக்கப்படட்டும். ரிபா
ஆண்டவருக்கு நன்றி, அப்பாவுக்கு நன்றி. பேய் தொல்லைகள் மாறட்டும், பிசாசு தொல்லைகள் மாறட்டும், கெட்ட கனவுகள் மாறட்டும், அச்ச நடுக்கங்கள் மாறட்டும், தீய உணர்வுகள் மாறட்டும். ஆமே ஆமே. ஆண்டவர் வல்லமை போட்டுக் கொண்டே இருக்கிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவர் போடுகிறார், ஊற்றுகிறார். ஆண்டவர் பொய்யாதிகள் வெளியேறட்டும், இயேசுவின் இரத்தம் வல்லமை விடுதலை கொடுக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். பித்த யாது துரு நீருக்கு பித்தம் வெளியேறு, இயேசு இரத்தத்தினால் வெளியேறு, இயேசு இரத்தத்தினால் வெளியேறு. வாந்தி அகன்று போகட்டும், இயேசுவின் வல்லமை சுகமளிக்கும் வல்லமை அற்புதத்தை வெளிப்படுத்தட்டும். ஆமே ஆமே. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஊற்றிடும் வல்லமே, விடுதலை வல்லமே, சுகமளிக்கும் வல்லமே, அற்புதத்தின் வல்லமே. ஆமே. தண்ணீர் மேலே நடந்த வல்லமே, இயேசுவின் வல்லமே. ஆமே. புயலே அகர காற்று அடக்கிய வல்லமே. ஆமே. நன்றி ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லா பகுதியையோ, எல்லா பிள்ளைகளையும், குடும்பங்களையும், நோயாளிகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் வேலை செய்யத்தக்க பலனுண்டாக ஒப்புக்கொடுக்கிறேன். திரளான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் என்று வெளிப்பட ஒப்புக்கொடுக்கிறேன். ஆமே. நன்றி. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்காய் வந்து எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, ஏற்க சீட்டங்களை மாற்றுங்க, பெருக்களை வரத்தில் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமே. நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே.